ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செமையாகவும் பாசிட்டிவாகவும் சந்தோஷமாகவும் ஒவ்வொரு நாளும் தினமும் ஒவ்வொரு நொடியும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நல்லா மனசில் பதிய வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களை பார்ட்னர் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்காங்கல்ல, அது என்ன நினச்சிட்ருக்காங்க, இப்போ ஏதாவது உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? சுச்சுவேஷன்ஸ் மாறும் இல்லையா, ஒரே மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் காலம் மாறும்போது அவங்க மனசில் ஏற்பட்டிருக்கா மாற்றம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போது நம்ம கடவுள்கிட்ட எனர்ஜி மூலமாக அவங்க மைண்டில் என்ன நினச்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசின சில விஷயங்களாக இருக்கும், அவங்க கூட நீங்கள் இருக்கும்போது. எவ்ரி லவ் ஸ்டோரி இஸ் பியூட்டிஃபுல் பட் அவர்ஸ் இஸ் மை ஃபேவரட். ஒவ்வொரு காதல் கதையுமே ரொம்ப அழகானது தான். ஆனால் நம்மளுடைய காதல் கதை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காதல் கதை நம்முடைய காதல் கதை. உன்னுடைய குரலை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட குரல் அவ்வளோ இனிமையானது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்சனோட குரலை பற்றி நீங்கள் நினச்சிருக்கலாம். அவங்களும் உங்கள் குரலை நினச்சி அவங்க இந்த மாதிரி சொல்லியும் இருக்கலாம். நீ பேசினா அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் குரல்னு சொல்லியிருக்கலாம். அடுத்தது, நீதான் என் வாழ்க்கையின் சன்ஷைன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ மோர் தென் வேர்ட்ஸ் கேன் எக்ஸ்ப்ரெஸ். வார்த்தைகளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அதை தாண்டியும் நான் உன்னை காதலிக்கிறேன். வார்த்தைகளே இல்லை உன்னை வர்ணிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு இடத்துல உங்களுக்காக சொல்லியிருக்கலாம். அவர் ஒரு பாட்டு விரும்பி ஒரு மியூசிக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் பர்சன். ஒரே ஒரு ரெமடிங்க காதல் பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, இன்னும் அதிகப்படியாக லவ் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்கள் பார்ட்னர் சொல்கிறாங்க. இருக்கலாம் உங்கள் பார்ட்னர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது போல் பின்னிருந்து உங்களை அணைத்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் நிறைய எனக்கு தெரியுது. காதலுக்கு ஏதாவது பிரச்சனையில் இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக காதல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கார்டு உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. ஒரு ஹார்ட்டுக்கு எப்படி ஒரு பீட்டு முக்கியமோ, என் வாழ்க்கைக்கு நீ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து உங்கள் காதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் அழகாக சொல்லவும் நினச்சிருக்கலாம், சொல்லாமல் மறைச்சிருக்கலாம். ஆனால் நிறையா சேனலிங் ஆகுது. அவங்க உங்கள் மேலே வச்ச பாசம், உங்கள் மேலே வச்ச காதல், இதெல்லாம் நீங்கள் காதல் பண்ணுற சமயத்தில் அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அல்லது தற்போது அவங்க மைண்டுக்குள்ளே சேனல் ஆகிட்டுருக்க ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். எல்லாமே இப்போதைக்கு உண்டான அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் இது. உங்களோட எனர்ஜி தான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட உங்கள் பார்ட்னரோட உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரீடிங் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜஸ் கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். கடவுள் நிறையா கைடன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய பார்ட்னரை மனசில் நினச்சிட்டு இந்த ரீடிங் பாருங்கள். இது ஜென்ரல் ரீடிங் தான். எல்லா மெசேஜஸும் உங்களுக்கு ஒத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில மெசேஜஸ் ஒத்து போகலாம், சிலருக்கு எல்லா மெசேஜஸும் ஒத்து போகலாம். அது உங்களுடைய எனர்ஜி பொறுத்து தான். ஸோ பர்சனல் ரீடிங் மூலமாக தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக தெரியும். அது பர்சனல் ரீடிங்க்கு உண்டான நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பர்சனல் ரீடிங் வேணுங்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது, நீங்கள் லவ் பண்ணுற ஒரு பர்சன், அது ஜென்ஸாக இருக்கலாம் அல்லது லேடிஸாக இருக்கலாம். அவங்க ஒரு கேரிங்கான, ஒரு அன்பான, ஒரு பாசமான, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஆளுங்க. ஃபினான்ஷியலி அபண்டண்ட்டான ஒரு பர்சன் தான். வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். அவங்க ஒரு நல்ல பர்சன் தான், நல்ல மனிதர் தான், ஒரு அன்பான ஒரு பர்சன் தான். ஆனால் நிறைய அவங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற ஒரு பர்சன், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க நிறைய ஒரு ஏமாற்றம் சந்திச்சிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய சண்டைகள், சச்சரவுகள், டிஸ்அக்ரிமெண்ட்ஸு, முன்னெல்லாம் ஒத்து போன ஒரு விஷயங்கள்லாம் இப்போ ஒரு கிளாஷ் ஆகிட்டுருக்கு உங்களுக்குள்ள. நிறைய அவங்க ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறாங்க. முன்னெல்லாம் எதெல்லாம் உங்ககிட்ட இருந்தது நேசிச்சாங்களோ, இப்போல்லாம் அதெல்லாம் காரணம் காட்டி உங்களை நிறைய காயப்படுத்துகிறாங்க. அவங்க சத்தம் போட்டு பேசி நிறைய விஷயங்கள் தப்பு உங்கள் மேலே திசை திருப்பி விட்டுருக்கலாம். அவங்க மேலே நல்லவங்க மாதிரி, பட் நிறைய காயப்படுத்தியிருக்காங்க அவங்க. நீங்கள் நிறையா ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்க. நம்பவே இல்லை அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. இப்போ தூங்காத இரவுகளை அவங்க வாழ்க்கையை கழிச்சிட்ருக்கு. ஒவ்வொரு நாளும் பஸ் ஹாரன் சவுண்டு. உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு வாழ்க்கை இருக்குது. கடவுள் அழகாக கலர்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஒரு கவலை, ஆன்ஷியஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் மூலமாக உங்களுக்கு தூக்கம் இல்லை. தூக்கம் வந்தாலும் கனவு உங்களை பழைய நினைவுகளை கொண்டு உங்களை தாக்கத்தை ஏற்படுத்துது. எந்த ஒரு முடிவையும் உங்களால் உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு முன்னோக்கி செல்லக்கூடிய எந்த ஒரு முடிவும் உங்களால் எடுக்க முடியல. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எப்பயுமே உங்களுக்கு கனவு கூட, தூக்கம் கூட ஒழுங்காக வராமல் பல இரவுகள் விழித்த இரவுகளாகவே இருக்குது. நிறையா விஷயங்கள் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு மூடு மந்திரம் மாதிரியே இருக்குது. இவ்வளோ நாள் நோ கான்டாக்டில் இருக்காங்களே, இவ்வளோ நாள் பேசாமல் இருக்காங்களே, இவ்வளோ நாள்
நாள் வந்து ஒரு ஒரு சண்டை சாதாரணமாக நடந்த ஒரு வாக்குவாதத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ நாளாக வந்து இருக்க முடியுமாங்க? உண்மையிலே என்ன நடக்குது? உண்மையிலே என்ன நேசிச்சிருக்காங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க? அடுத்த மூவ் என்ன? அடுத்தது அவங்க சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க? அவங்களோட ஃபோனில் வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க டிபி மாற்றிருக்காங்களா? அவங்க பேசுகிறாங்களா? அவங்க பிளாக்ல இருக்காங்களா? அவங்க பிளாக் எடுத்து விட்டுட்டாங்களா? இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே போட்டு உறுத்திட்டே இருக்குது. ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி அப்படின்னு கடவுள்கிட்ட நீங்கள் வச்ச ப்ரேயர் தான் கடவுள் உள்ளே இறங்கிட்டாங்க. நிறையா விஷயங்கள் நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க. அதனால் கடவுள் இறங்கி நிறைய நல்ல விஷயங்கள் அவரே இறங்கி இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்லையும் கடவுள் இறங்கி உங்களுக்கு வாழ்க்கை புது பிகினிங் கொண்டு வரணுங்கிறதுக்காக இறங்கிட்டாங்க. மைண்டில் கிளாரிட்டியான ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிச்சயமாக புதிய புதிய முயற்சிகள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் வந்து சேரும். நிறைய வந்து சண்டை சச்சரவுகள்லாம் இது வந்து சரி பண்ணப்படும். ஏன்னா கடவுள் வந்து இங்கே நியாயம் சொல்லு, ஏன் அப்படி தப்பு பண்ண, என்ன விஷயம் அங்கே நடக்குது, இது வரைக்கும் தப்பே பண்ணாதவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறேன்னு நாங்கள் கத்தி வச்சு கேட்குறாங்க. வாழ்க்கை நிறைய மாற்றம் இருக்குது. புதிய பிகினிங் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. பழைய காதல் புதுப்பிச்சு அழகான புது காதலோட, அதாவது பழைய காதல் மாறாமல் அதே அன்போட, பழைய சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு வராமல் அதே அழகான ஒரு காதல் திரும்ப பூத்தது மாதிரி அழகாக திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேருது. ஒரு குடும்பம் சகிதமாக ஒரு ஹாப்பி மெமரிஸ் தாங்க. பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்க்குறதும் பேசுகிறதும் இது எல்லாமே வந்து உங்கள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. சந்தோஷம் இருக்குது. இதை குறித்து நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த காதல் நமக்கு வருமானு கண்டிப்பாக வருது. அதுவும் சூப்பராக வந்து ஆஃபரோட கண்டிப்பாக வருது. அந்த ஆஃபரும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நிறையா வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ், அவங்க கடவுள் வந்து அவங்களுக்குள்ள நிறைய மெசேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய தெளிவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது, அது ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்து கைமீறி விட்டுறாத, தவற விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இது உங்களுக்கு உண்மையிலே ஹாப்பியான ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நிறைய தெளிவு வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதிய ஒரு காதலாக பழைய காதல் புதுப்பிச்சு திரும்ப வருது. நிறைய விஷயங்கள் ஞானம் பெற்றிருக்கிறாங்க. தவறு பண்ணக்கூடாது. சில விஷயம் உங்கள் லைஃப்பில் இப்போதைக்கு பாஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. கடவுள்கிட்ட விட்டுருங்க, சரண்டர் மோடுக்கு வாங்க, லெட்டிங் கோ பண்ணுங்கள். புதிய கண்ணோட்டத்தோடு இந்த உலகத்தை பாருங்கள். நிச்சயமாக வந்து ஒரு ஆன்மீக வளர்ச்சியாகவும் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக தான் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. டீப் இன்னரில் நோக்கி போகும்போது கடவுளுடைய அந்த பாதை உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. சேஞ்ச் கண்டிப்பாக வருது. பழைய விஷயங்களை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. இப்போதைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு என் பார்ட்னர் வரல, என் கூட பேசல, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்ருக்காங்க, என் பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட போயிட்டாங்க, என் பையன் வந்து என்னை நம்பிட்டே இருந்தான், அவன் விட்டுட்டு இன்னொரு லவ்வில் போயிட்டான், இந்த மாதிரி ஃபேமிலியில் நடக்கிற டிஸ்பியூட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சொத்து சம்மந்தப்பட்ட தகராறு, அதுக்கப்புறம் வந்து பணம் சம்மந்தப்பட்ட தகராறு, இது எல்லாமே எந்த பிரச்சனையில் நீங்கள் குறித்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. லவ்வுக்குன்னு பேசிக்காக வந்த இந்த ஒரு விஷயம் நீங்கள் லைஃபுக்கும் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒன்று தான். லவ், லைஃபு, கெரியர் எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம்தான். இது காதலர்களுக்கு மட்டும், அப்புறம் குடும்பத்தில் இணைந்தவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது இல்லாமல் இணைந்தவர்களுக்கும் பண தேவை இருக்காதா? அவங்களும் வாழ்க்கை நடத்தணும் இல்லையா? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது ஃப்யூச்சரில் அப்படின்னா சன்ரைஸ் மாதிரி அழகாக இருக்குங்க. அப்புறம் என்னங்க கவலை? நல்ல க்ரியேட்டிவ் ஐடியாஸோட புதிய பாதை, புதிய தருணம், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் அப் தாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். ஹாரன் சவுண்ட் எப்படி அடிக்குது, ஒரு சன் எப்படி வந்து அழகாக அப்படியே பிரகாசமாக தன்னுடைய பிரகாசத்தை இந்த உலகத்துக்கே கொடுத்து ஒரு நம்மளை வந்து சூரியன் உதித்தாலே நம்ம லைஃப் வந்து அப்படியே பூஸ்டப் குடித்த மாதிரி இருக்கும். காலைல சூரியனை பார்த்தாலே அந்த ஒரு எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு வரப்போகுது. கண்டிப்பாக நம்புங்க. எல்லாமே நம்பிக்கை தான் வைக்க வேண்டும். உங்களுக்காக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக நிறையா விஷயங்கள் இருக்குது. அது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு பர்சனாக கூட இருக்கலாம், அவங்க அம்மா அப்பா ஃபேமிலி ஏதாவது ஒரு காரணம் அகெயின்ஸ்டாக இருக்கலாம், ஃப்ரெண்டு கூட உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக நிறையா விஷயங்கள் உங்கள் காதலுக்கு இடையில் வரலாம். இது எல்லாமே வந்து இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் லவருக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் அதை கை கூட விடாமல் நிறைய விதமான ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் திசை திருப்ப பார்க்கிறது. அதனால நிறைய டிப்ரெஷனு, மென்டல் ஹெல்த்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சஃபரிங் ஆகுறீங்க. நிறையா அதை குறித்தே வந்து ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்குது, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இதை குறித்தே நீங்கள் 24 மணி நேரமும் யோசிச்சிட்டே இருந்து பாடி ஹெல்த்தும் போச்சு, உங்களுக்கு மைண்ட் ஹெல்த்தும் போச்சு. டிப்ரெஷன், ஆன்சைட்டியில் ஒரு கவலையாக தூக்கம் இல்லாமல் நிறையா இருக்கீங்க. ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் அட்ராக்ட் பண்ணனால நிச்சயமாக நீங்கள் நினச்ச விஷயம் எப்படி உங்களை அட்ராக்ட் பண்ணும், லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்தை அணுகும்போது நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இப்போ மைண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன விஷயம் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னா நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் தான். அதனால் நினச்ச விஷயம்லாம் எப்படி நடக்கும்,
அடுத்தது வந்து டிஃபிகல்ட் டைம்ஸில் தான் நீங்கள் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இப்போ எனக்கு கஷ்டகாலமாக இருக்குது அப்படின்னா, நான் நேரத்துக்கு சாப்பிடாம, என்னை பற்றி கேர் பண்ணிக்காமல், எனக்கான விஷயங்கள், எனக்கான ஒரு மெடிடேஷன் எப்பயும் ரெகுலராக பண்ணுவேன். இப்போ ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு ஒரு கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்தனால எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் தூக்கி போடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே தெளிவுபடுது. இப்போ வந்து இந்த நேரம் வந்து நிறையா விஷயங்கள் செட்டில் பண்ணாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பிளான் எடுத்தீங்கன்னா, ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, பிளான் பண்ணி கரெக்டாக அந்த விஷயத்தை நோக்கி ப்ரொசீட் பண்ணணும். நீங்கள் பிளானே பண்ணாமல் கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல வந்து காலை விட்டீங்க அப்படின்னா, உள்ளே புதக்குழி இருந்துச்சுன்னா உள்ளே போக வேண்டியதான். அதனால் நிறைய விஷயங்கள் ஆழம் பார்த்து காலை விடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், தெளிவான ஒரு விஷயம் தான் வந்திருக்கு. எஸ்பெஷலாக எதில் சொல்கிறாங்க அப்படின்னா, மணி மேட்டர்ஸில் யோசித்து கவனமாக கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனத்தோடு செயல்படுங்க. ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா விடாமல் நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக கவனம் கொடுங்க. இந்த விண்டு சிம்ஸ் வந்து நிறையா பேர் வீட்டில் இருக்கும். கண்டிப்பாக காற்று அடிக்கும்போது இதுவும் சேர்ந்து அடிக்கும். அதுபோல் பிரச்சனை அடிக்கும்போது நீங்களும் சேர்ந்து அடித்து போயிடாமல் அமைதியும் இணக்கமும் இந்த 2 விஷயமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை குறித்தே அப்படியே அந்த வாழ்க்கையை இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு போயிடுறாங்க. பிரச்சனை அப்படிங்கிறது அப்பப்போ வரும். நம்ம வாழ்க்கை மட்டும்தான் கடைசி வரைக்கும் டார்கெட் நோக்கி போகணும். அடுத்த கார்டும் டார்கெட்டு தான். கோல் ஓரியன்ட் பர்சன் நிறைய ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும், இந்த உலகத்தில் பெருசாக நம்ம சாதிச்சு வரணும், பெரிய ஒரு ஆளாக ஆகணும், இந்த உலகமே வந்து நம்மளை வந்து உயர்வாக பேசணும், நம்மளோட திறமையை நினச்சின்னு இருக்கிற ஒரு பர்சன் தான் டார்கெட் ஓரியன்ட் தான். கரெக்டாக உங்களோட நீங்கள் எந்த இடத்துல இந்த விஷயம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்குது. அந்த ஆரோ பாருங்கள், கரெக்டாக நடுவில் போய் அடிக்குது பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கே தெரியும் நிறையா விஷயங்கள். யாரோ ஒரு டிஸ்டன்ட், ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் லவராக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் அம்மா அப்பா அவங்களா இருக்கலாம், அவங்க மகன் ஏதோ பிரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய உறவுகள் எல்லாமே காதலன் காதலி, குடும்ப மனைவி கணவன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அம்மா அப்பா அண்ணன் தங்கை இந்த மாதிரி பிரிஞ்சு யாராவது இருக்காங்க, அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நினச்சிட்டு இருக்காங்க. நல்ல பிளான் போட்டிங்கன்னா, தெளிவான பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் இருந்ததுன்னா, ஹார்ட் ஒர்க்கோடு சேர்த்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை பயணம் சக்ஸஸாக இந்த கோல்டன் எக் மாதிரி அழகான ஒரு சக்ஸஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது. பிளான் மட்டும் கரெக்டாக போட்டு ஹார்ட் ஒர்க்கோடு போங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது, என்லைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது, அவேர்னஸ் இந்த விஷயங்கள் கஷ்டங்கள்லாம் எனக்கு வருது அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும். உங்களுடைய சோலோட ஒரு அசென்ஷனுக்காக அதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு சைக்கிக் எபிலிட்டிங்க, உங்களோட இன்ட்யூஷன்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கடவுள் கைடன்ஸ் கொடுப்பாங்க. பட் வந்து அப்படியே மனசை போட்டு ஒல்லட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடவுளோட வாய்ஸ், இன்னர் வாய்ஸ்லாம் உங்களுக்கு கேட்காது. கடவுள் உங்களுக்கு அழகான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட். அது மெடிடேஷன் மூலமாக உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் ஏற்படுத்தி இன்ட்யூஷன் கேட்டுக்கோங்க. அடுத்தது பெரிய ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்குங்க. சந்தோஷம் பயங்கரமாக இருக்குது. துள்ளி குதித்து விளையாட போகிறீங்க. நிறையா வந்து ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தால் நல்லா பாடுங்க. அதில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அது ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அது பாட்டு கேட்கலாம், பாட்டு பாடலாம். நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. அடுத்தது வந்து சந்தோஷம் தாங்க மெயினாக இங்கே ஃபோக்கஸு. சந்தோஷமே கடவுள் கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் எந்த மனநிலையில் பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவான இதுதான் உங்கள் வாழ்க்கை. இப்போதைக்கு கரண்ட்டில் வர பிரச்சனையெல்லாம் சும்மா வருது, அது போயிடும். அது வந்து தற்காலிகமாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயந்தான். இதுவே வந்து எப்பயுமே நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருந்து நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் தான் முக்கியம். உங்களுடைய செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், ஹாப்பினஸ் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தான் முக்கியம். உங்களை யாரும் எந்த விஷயமும் வெளியில் நடக்கிற எந்த விஷயமும் உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கார்டு வந்து ஃபைண்ட் யுவர் செல்ஃப். உங்களை வந்து நீங்களே கண்டுபிடிச்சிக்கணும். ஃபோக்கஸோடு இருங்க. அப்புறம் உண்மைக்கு மட்டுமே எப்பயுமே வந்து இடம் கொடுங்க. இதெல்லாம் வந்து டக்குன்னு பாட்டம் ஆஃப் த டெக்கில் எடுக்கிற ஒரு கார்டு. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு விஷயம் குறித்து உங்களுக்கு தெளிவில்லைன்னா கரெக்டான நேரத்தில் அந்த விஷயம் பற்றின தெளிவு தரும். கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கிறது. உங்களோட பர்சனோட கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. மெஸ்ஸியான குழம்பி ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனையாக இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். ப்ராசஸும் ஜேர்னியை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து டக்குன்னு வந்து பாட்டம் ஆஃப் த டெக்கில் எடுத்த ஒரு விஷயம். இது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு போனஸ் 11 கண்டிப்பாக 11 டைப் பண்ணுங்கள். 11 பார்க்குறவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவ்வளோ ஒரு விஷயமும் வந்திருக்கு. 11 11னாலே உங்களுக்கு அதிலே வந்து கன்ஃபர்மேஷன் தான். நியூ பிகினிங் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே.
பீப்பிள் உங்களோட பர்சன் வந்து பீப்பிள் ப்ளீஸராக இருக்கலாம். ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அல்லது வந்து மற்றவங்களோட நலனுக்காக வந்து தான் முக்கியம், எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அப்பா தான் முக்கியம், என் ஃபேமிலி தான் முக்கியம், அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி உள்ள பர்சனாகவும் இருக்கலாம். சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு ஆளாகவும் இருக்கலாம். மைண்டை வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து உங்களுக்கு இருக்குது. எப்போ ஏதாவது ஒன்று ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் உங்களோட மைண்டை பார்க்குற உங்களோட மைண்டை எதை குறித்தும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இல்லை. இன்றைக்கி ஒன்று சிந்திக்கிறீங்க, நாளைக்கு ஒன்று சிந்திக்கிறீங்க, இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ, மைண்டில் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு மைண்ட் grip மாதிரி grip-ஆ ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான நல்ல விஷயங்கள் வந்து எப்படி வந்து மைண்டில் வந்து தாட்ஸாக வரும். தாட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக நெகட்டிவ் எனர்ஜியாக மாறக்கூடியது. நெகட்டிவ் எனர்ஜி மாறினா நெகட்டிவ் எனர்ஜி மாறும்போது அதுக்குண்டான விஷயங்கள் தான் நீங்கள் ஈர்க்க போகிறீங்க. எங்கேயாவது வெளியில் ஒரு தற்காலிகமாக எங்கேயாவது போயிட்டு வந்தீங்க, எங்கேயாவது ட்ராவல் ட்ரிப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மைண்ட் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மனசை வந்து ஒரு அழகாக வந்து கட்டுப்படுத்தி எப்படி கடவுள்கிட்ட தன்னோட மனசை வச்சாங்க. எந்த நிலையிலுமே வந்து சித்து அப்படின்னா மனசை வந்து கடவுள்கிட்ட வச்சாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளும் வந்து சித்தர்களை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடவுளுக்கு நமக்கும் வந்து நடுவில் ஒரு டூலாக இருந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தருவாங்க. சித்தர் கோயிலுக்கு போங்க, சித்தர்களை நம்புங்க. நிறையா விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவங்க வந்து கொண்டு வரதுக்கு ஒரு டூல் மாதிரி இருப்பாங்க. வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருகிறது. அதான் 11 பார்த்தோம், அதே தான் இங்கேயும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. சரண்டர் மோடுக்கு வந்துருங்க. இப்போ நடக்கிற எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதுவுமே நீங்கள் இங்கே சரி பண்ணலை, கடவுள் தான் இந்த நாடகத்தை நடத்துகிறாங்க, கடவுள் வந்து சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தான் நம்பணும். அடுத்தது ஏஞ்சல் கார்டில் இன்னும் என்ன மெசேஜஸ் வந்து அழகாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறையா விஷயங்கள் வந்து இதில் கைடன்ஸாக வந்திருக்கு. இன்றைக்கி ரீடிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஆசோலேஷனே இல்லை, கரெக்டாக இருக்குது. இதுதான் நீ இப்போ பண்ணிகிட்ருக்க, இந்த இடத்த மாற்று, இந்த இடத்துல நான் உனக்கு கைட் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த இடத்துல நீ சரி பண்ண, நீ கேட்குற விஷயம் கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. சில பாஸ் இருக்குது, ஒரு செட்பேக் இருக்குது உன் வாழ்க்கையில், அதெல்லாம் மீண்டு வா. சில லெசன்ஸ்க்காக தான் நிறையா விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குது. ஒரு பிரேக் த்ரூ கண்டிப்பாக உன் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு நிறைய மெசேஜஸ் வந்து வந்துட்டே இருக்கிறது. இன்னும் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து டோட்டல் இது வந்து டைம்லெஸ் ரீடிங் தான். எனக்கு நடுவில் தான் தோணும் இது டைம்லெஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்யூஷனில். ஸோ இது டைம்லெஸ் ரீடிங் தான். எந்த விஷயம் குறித்து நீங்கள் இதை பார்த்தாலும் இது வந்து உங்களுக்கு ஒத்து போகும். காதல் விஷயமா இருந்தாலும், கெரியர் விஷயமா இருந்தாலும், லவ் விஷயமா இருந்தாலும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயமா இருந்தாலும், அந்த பண தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட அங்கே நீங்கள் என்ன லேக் ஆகுது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எந்த விஷயம் உங்களுக்கானதோ அது உங்களை விட்டு கையை மீறி போகாது. எந்த விஷயம் உங்களுக்கானது இல்லையோ அந்த விஷயம் உங்களை விட்டு போகும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கார்டு. நோ ஒன் உண்மையான லவ் உங்களை சுற்றி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் எந்த ஒரு லவ்வுமே உண்மையானது இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு கண்டிப்பாக லெசன் கற்றுருப்பீங்க. காட் வந்து உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கிறாங்க. யாருமே உங்களுக்கானவங்க கிடையாது. நான் மட்டும்தான் உனக்கானவன், நான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்க கூட வருவேன் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டியான்னு கேட்குறாங்க. ஒரு கரெக்டு டெசிஷன் கூட தப்பாக போகும். எப்போ அப்படின்னா அதை வந்து லேட்டாக நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது, சரியான நேரத்தில் நம்ம ஒரு ப்ரொசீட் பண்ணணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். கடவுள் வந்து உங்களுக்கு நிறையா டெஸ்ட் வைக்கிறாங்கங்க. உங்கள் பேஷன்ஸுக்கு உங்கள் பொறுமையாக இருக்கீங்களா, இந்த சுச்சுவேஷன் கொடுத்தா பொறுமையாக இருக்கீங்களா, அதுவும் ஒரு லெசன் இல்லையா? பொறுமை லெசன், சரண்டர் மோடுக்கு வரணும், இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்லாம் கரெக்டாக பண்ணணும் இல்லையா? உங்கள் காதல் என்ன சொல்கிறாங்க, திரும்ப என்னால் லவ் பண்ண மாட்டியான்னு உங்கள் காதல் வந்து கேட்குது. ஐ மீன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, பேசாமல் அந்த பக்கம் இருக்காங்களா, திரும்ப என்ன லவ் பண்ணுவியா, நான் வரலாமா, என்னோடய காதலை நீ ஏற்றுக்குவியா அப்படிங்கிற இது நிறையா பேருக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். என்ன பாட்டு ஞாபகம் வருதுன்னா, என் காதலே என் காதலே, அந்த சாங் போய் கேட்டு பாருங்கள். அந்த ஒரு மெசேஜ் எனக்கு அந்த பாட்டு சேனலிங் ஆகுது. உங்களுடைய பர்னிங் டிசையர் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகுது. நிறையா வந்து விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் ஒன்றா கரெக்டாக அலைன் ஆகி வந்துட்டுருக்கு. அந்த டைமிங் மட்டும்தாங்க பாக்கி இருக்குது. மிச்சம் எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்புங்க. கர்மா இஸ் பூமிராங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு இழைத்து விட்டார்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கு உண்டான கூலி அவங்க அனுபவிப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து சில லெசன்ஸ் கற்றுக்கணுங்கிறதுக்காக இப்போ இருக்கீங்க. அந்த லெசன்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஆழமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாடம் உங்களை விட்டுச்சு, இல்லைன்னா அந்த பாடம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் லெசன் நல்லா ஆரம்பத்துலேருந்து என்ன விஷயம் கடவுள் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்றக்கா அந்த விஷயம் கற்றுக்கோங்க. இப்போ வந்து ஐஸ்கிரீமுக்குலாம் என்ன விதமான மெசேஜஸ் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப வந்து உங்கள் பர்சன் மைண்டில் இருக்கலாம், அல்லது நீங்கள் சொல்ல நினச்ச விஷயமாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் சொல்ல துடிச்ச விஷயமா இருக்கலாம், அல்லது உங்கள் பர்சன் மைண்ட்லேருந்து இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். நீங்கள் என்ன இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
நான் என்ன யாரோவா? யாரோ மாரி பார்த்துட்டு போறேன். பார்த்தும் பார்க்காம போறேன். நான் என்ன யாரோவா? உன் மனச தொட்டு சொல்லு. என் கண்ண பார்த்து சொல்லு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. நீ எனக்கு வேணான்னு. அந்த நிமிஷமே நான் உன்னை விட்டு தாராளமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. இது 9 நம்பர் 9 நம்ம ஆல்ரெடி ஒரு இதில கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆ உன்கிட்ட தான் சொல்றேன். மனசு ரொம்ப வலிக்குது. இந்த பெயின்லாம் தாங்க முடியல. கோவத்தெல்லாம் ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு, ஒழுங்கா என்கிட்ட வந்து சேரு. நான் ரொம்ப பாவம் இல்ல. உள்ளத சொல்லிட்டேன். சீக்கிரம் வா அப்படிங்கிற ஒரு மெசேஜஸ் வந்து அவங்க சொல்றாங்க. என்ன விட்டுட்டு இவ்வளோ நாள் பார்க்காம இருக்க முடியுமா உன்னால? என் பாட்டுக்கு இங்க நான் புலம்பிட்டு இருக்கேன். நீ உன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு உட்காந்து சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்க. இந்த சாபம் விடுறேன் வாங்கிக்கோ. சாபம் விடுறேன் வாங்கிக்கோ. நீ கேட்குற எல்லா பாட்டுலேயும் என் ஞாபகம் உனக்கு வந்து கொல்லும் போ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து ஒரு சேனலான ஒரு மெசேஜ். உங்கள் பர்சன் மைண்டில் இருக்கிற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அவங்க மைண்டுக்குள்ளே இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. அடுத்தது இது நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். உங்கள் மைண்டில் இருக்கிற ஒரு காதல் வசனம் அவங்கவுங்க கிட்ட பேசியிருக்கலாம், அல்லது பேசாத வார்த்தைகளாக கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரெட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி நிறையா வந்து கார்ட் கன்ஃபர்மேஷனுக்காக எடுத்திருக்கோம். டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ். இது எல்லாமே வந்து உங்களோட மைண்ட் எனர்ஜி மூலமாக எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆன ஒரு விஷயமே தவிர, நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லையா, நிறைய பேரோட மைண்ட் ரிஃப்ளெக்ஷனால் பொதுவாக வந்த ஒரு ரீடிங். பர்சனலாக எனக்கு வந்து செப்பரேட்டாக தெரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கை குறித்து தெரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இப்போ கரண்டில் எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், நான் என்ன ப்ரொசீட் பண்ணணும், என்ன அங்கே நடந்துகிட்ருக்கு, அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் கைட்ஸ் வந்து இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, என்ன விதமான கார்ட்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து ஷாமன் அப்படின்னு வந்திருக்காங்க. இந்த கார்டு வந்து ஷாமன் சொல்லுவாங்க. ராவன் அப்படின்னா காகம். இது வந்து என்னென்னா எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மர்மமான ஒரு அறிவு, மந்திர சக்தி, மாற்றம், இது எல்லாத்துக்குமே அடையாளம் தான் இந்த காகம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னோட உள் சக்தி இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, சொற்களின் வல்லன்மை இருக்குது. இது எல்லாமே நன்மைக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆன்மீக சக்தி நிறையவே இருக்குது. இயற்கையோட பிரபஞ்சத்தோடு இணைந்தால் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இண்டிபெண்ட்டாக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் இயற்கையாகவே ஹீலர் பண்ணக்கூடிய, அதாவது ஹீலிங் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்குது. உங்கள் இன்ட்யூஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நீங்கள் வந்து கூட்டத்தில் போகிற ஒரு ஆள் கிடையாது, 10ஓட 11 கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்க்கை வந்து உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது வந்து அழகான இது வந்து கிரேஸ் ஸ்வான் சொல்லுவாங்க, அன்னப்பறவை மாதிரி. இது எப்படி என்ன விளக்கம் இதில் சொல்லுதுன்னா, உள்ளம் வந்து அமைதியோட நயமோட ஒரு உயர்ந்த மனநிலையுடன் வாழும்போது உன் உண்மையான அழகு ஞானம்லாம் இதெல்லாம் வெளிப்பட போகுது. அன்னம் எப்படி வந்து பாலில் தண்ணி இருந்தால் தண்ணியை தனியாக பிரித்து பாலை குடிக்குமோ, அது மாதிரி வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களை தனியாக பிரிச்சுட்டு நல்ல விஷயங்களை ஏறெடுத்து பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ப்ளேஃபுல்னஸோட வாழ்க்கையை கொண்டாடுங்க. சந்தோஷமான அந்த கடலில் வந்து ஸ்விம் பண்ணி ஜாலியாக போங்க. கான்ஃபிடென்ட்டை வந்து இன்ஹேல் பண்ணுங்கள், அது மூச்சுக்குள்ளே கொண்டு வாங்க. பயத்தை உங்கள் மூச்சின் வெளிக்காற்றாக வெளிப்படுத்திடுங்க. அறிவில் குதிங்க, உங்கள் அறிவு அலையில் குதிங்க. வாழ்க்கை கொடுக்குற அந்த கோவித ஃப்ளோவாக ஜாலியாக போங்க அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. ட்ராகன் ஃப்ளை மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வேணான்னு சொல்லி ஒதுக்காமல் அழகாக அது போகிற போக்கில் போங்க. கரேஜியஸாக லெட் கோ ஆஃப் தி பாஸ்ட். பழசெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களுக்கு வந்து இந்த இயற்கையோட மேஜிக் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆள், பிளஸ்டான ஒரு சைல்டு. இதுக்கு மேலே கன்ஃபர்மேஷன் எதுவுமே தேவையில்லை. அழகாக ஸ்ப்ரெட் கைட்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பர் கார்ட் கைடன்ஸ் மூலமாகவும் இன்னும் என்ன தெளிவாக நம்மளுக்கு கைடன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹனுமான்ஜியோட கைடன்ஸ் எடுக்க போகிறோம். இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் மூலமாக தான் இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து பாஸ் ஆகி நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றட்டுமே. ஒரு சேஞ்சஸ் தானே. நம்ம கொடுக்குற ஒரு சின்ன லைக்கு, சின்ன கமெண்ட், சின்ன ஒரு ஷேர் வந்து நிறைய பேர் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னா, நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. அடுத்தது நம்பர் கார்டு வந்து 7722. ஏதாவது ஒரு விஷயம் ஹெல்ப் வேணும், சப்போர்ட் வேணும், கைடன்ஸ் வேணும், ஏதாவது ஒரு விஷயம் குறித்து உங்களுக்கு வந்து அது ஒரு கூட்டமைப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு கைடன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ கம்யூனிட்டிஸோ முடிஞ்சால் கடவுள்கிட்டே கூட கேளுங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் உதவி செய்ய ஆள் இல்லைன்னா கடவுள்கிட்ட கேளுங்க. நிறைய விதமான ஒரு ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பர்சனோ ஒரு ரிசோர்ஸோ நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு உண்டான கைடன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ஒரு அடுத்த விஷயத்தை நீங்கள் முன்னோக்கி போகிறதுக்கு
லைஃப் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி. தயங்காமல் ஹெல்ப் கேளுங்க யார்கிட்டயா இருந்தாலும். ஏன்னா தனியாக ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, கூட்டாக பண்ணணுங்கிற இடத்துல கூட்டு முயற்சிக்காக நீங்கள் ஹெல்ப் கேட்குறதுல தப்பு இல்லை. 6363 நம்பிக்கையை தைரியமாக பிடிச்சிக்கோங்க. ஒரு மறுமீழ்ச்சி இருக்குது, நம்பிக்கை இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது, ஆப்டிமிசமாக பாசிட்டிவிட்டியாக நம்பிக்கையோட எல்லா விஷயமும் கண்ணோட்டத்தோடு செயல்படுங்க. எந்த விஷயம் டஃப்பாக இருந்தால் கூட அதெல்லாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, நம்பிக்கை எப்பயுமே உங்கள் கூட இருக்கணும். கான்ஃபிடென்ட்டும் நம்பிக்கையும் இருக்கணும். உங்கள் ஏஞ்சல்ஸ்லாம் உங்களுக்கு கைடிங் பண்ணுறாங்க சேலஞ்சஸ் அப்போது அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிரைட்டர் டேஸ் கண்டிப்பாக முன்னோக்கி இருக்கிறது. உங்களோட பிரகாசமான வாழ்க்கையை முன்னோக்கி இருக்கிறது. எனர்ஜெட்டிக்கில் பேலன்ஸ் கொண்டு வாங்க. நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அதில் பேலன்ஸ் கொண்டு வாங்க. லைஃப் போகிற போக்கில் போயிட்டு இருக்காமல் ஒரு இணக்கமான ஒரு ப்ராக்ரஸ் கண்டிப்பாக அலைன்மெண்ட் கொண்டு வாங்க. பாடி, மைண்ட் அண்ட் சோல் எப்பயுமே ஃபேவராக இருக்கணும். உங்களுக்கு இணக்கமாக நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு இணக்கமான ஒரு முறையில் தான் நீங்கள் மூணையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ரைட் டைரெக்ஷனில் தான் உங்களுடைய சுச்சுவேஷன், உங்கள் வாழ்க்கை பயணம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க. எல்லாமே இந்த நம்பர் என்ன சொல்லுதுன்னா எல்லாமே அலைன் ஆகி போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபேவரான உங்கள் கனவுக்கு நோக்கி தான் நீங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், தெளிவான விஷயம், அழகாக போயிட்டுருக்கு. நீங்கள் போகிற பாதை கரெக்டு தான், எங்கேயும் ஆசோலேஷன் ஆகி நின்று கரெக்டாக போகிறோமாங்கிற ஒரு சந்தேகம்லாம் வேணாம். செல்ஃப் பிலீஃப், உங்களை நம்புங்கள், தைரியத்தை விடாதீங்க, கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, நம்பிக்கை வைங்க. மாற்றம் வருது, இந்த தைரியத்தோடு இது பண்ணுங்கள். ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணணுன்னா அதுக்குண்டான விஷயம் நீங்கள் தான் பண்ணணும். உங்கள் வாழ்க்கை மாறணும்னா வேறு யாரும் வர மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பயத்தில் ஸ்டக் ஆகிருந்தீங்கன்னா அதை விட்டு வெளியில் வாங்க. லைஃப் முன்னோக்கி போகிறதுக்கு உண்டான கார்டு தான் இது. உங்களை நம்புங்க, அவ்வளோதான். கம்ஃபர்ட், ஒரு கம்ஃபர்ட் 13 ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காமல் சில விஷயங்கள் தாண்டி வரணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து இருக்குது. ஏன்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன், அது 13 சாதாரண ப்ரொடெக்ஷன் இல்லை. ஏஞ்சல்ஸ்லேருந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து குவாட் போட்டு உங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அதனால் எதுக்குமே பயப்படாமல் அசராமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொண்டே போகலாம். உங்களை நல்லா கேர் எடுத்து அவங்க பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க. 10 சூப்பர். எம்ப்ரைஸ் த ஜேர்னி. இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் சில பாடங்கள் கற்றுக்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கை கூட கடவுள் இருக்காங்க. ஜேர்னியை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வருது. ப்ராக்ரஸ் ஆகி முன்னேறி உங்கள் வாழ்க்கை பயணத்தோட போங்க. கஷ்டங்கள், கவலைகள் இதெல்லாமே ஒரு பக்கத்தை வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை நோக்கி போகும்போது கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகி உங்களுக்கு எது வரணும்னு இருக்கோ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கண்டிப்பாக அழகான ஒரு விஷயமா வந்து சேரும். உங்கள் வாழ்க்கைக்கு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் வந்து சேரும். கரெக்டான பீப்புள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. நிறைய விஷயம் அலைன் ஆகி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். ஹாப்பினஸ், சந்தோஷம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உச்சத்தை தொடர் தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் தான் உங்கள் மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால் நல்ல விஷயங்களில் ஒரு ஸ்டெப் அஹெட் பண்ணி டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய என்ன விஷயம் பண்ணணுமோ, உங்கள் ஜேர்னி என்னவோ அதை குறித்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கவலைகள் அது பாட்டுக்கு ஓரமாக கவலைப்பட்டுட்டு இருக்கட்டும். நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். கண்டிப்பாக எல்லாமே மாற்றம் வருது. ஏன்னா கடவுள் உங்களோட லைஃப்பை வந்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. அவர் எடுத்த விஷயம் அவர் பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். இதில் வந்து நம்மளோட தலையீடு வந்து வேணாம். அவர் தலையிட்டார் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அழகாக இருக்கும். நம்ம தலையிட்டோம்னா நம்ம தலை வெடித்து இது மாதிரி நிறைய கஷ்டங்கள், கவலைகளில் போய் உட்காந்துக்கணும். நம்ம அடுத்த மூவ் வந்து நம்மளால் பண்ண முடியாது. அதனால் நம்ம பிரச்சனையை கடவுள்கிட்ட விட்டுருங்க. அவர் வந்து குறுக்கிட்டு நிறைய விஷயங்கள் அவர் சரி பண்ணுவாங்க. ஒரு தவறாக ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி வச்சுட்டு இதுதான் வேணும்னு கேட்காம அவருக்கு தெரியும் எந்த விஷயமும் உனக்கு வந்தால் நல்லாயிருக்கும், சில விஷயங்களை உன்னை விட்டு போனால் நல்லாயிருக்கும்னா அது வந்து கடவுள்கிட்ட விட்டுருங்க. லெட் கோ ஆஃப் த பாஸ்ட், சரண்டர் மோட் வந்துருங்க. விக்டரி அஹெட், கண்டிப்பாக விக்டரி இருக்குது. ஒரு உண்மையான விக்டரி அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலாக கிடைக்கிற ஒரு விக்டரி கிடையாதுங்க. இன்டர்னல் மாஸ்டரி, அதாவது இன்னர் அலைன்மெண்ட், இன்னரில் மாஸ்டர் ஆகணும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நான் எப்படி நிறைய விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டனோ, என்னுடைய ஆசைகள் சென்சஸ் மூலமாக கற்றுக்கிட்ட மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். பொமேகிரானேட் ஃப்ரூட்டு அனுமானோட கோயிலுக்கு கொடுங்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறாங்க. அடுத்தது உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து மசில்ஸில் மட்டும் கிடையாது. ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மசில்ஸில் மட்டும் கிடையாது. பட் கடவுளோட நம்பிக்கை, பவர், மெடிடேஷன் மூலமாக நிறைய விஷயங்கள் அதை வந்து நீங்கள் கற்றுக்கும் போது தான் உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதோட கனெக்ட் ஆயிருங்க. ராமாயணா, ஹனுமான் சாலிசாலாம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. அது இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். லைஃப்பை வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தோடு நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, சேலஞ்சஸ் ரொம்ப உங்களை போட்டு ட்ராப் பண்ணுது, இறக்கி விடுது உங்கள் லைஃப்பில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹனுமான்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். வாழ்க்கை பயணத்தை நம்ம போகிறதுக்கு, தைரியமாக போகிறதுக்கு. அடாப்டபிலிட்டி, எல்லா விஷயங்களும் அடாப்ட் பண்ணிப்போங்க. எது கிடைக்குதோ அதை அடாப்ட் பண்ணிப்போங்க. அதுதான் வந்து அப்டக்கல்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம ஃபார்வர்டாக மூவ் ஆக முடியும். ஐயோ இந்த விஷயம் நடந்துருச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டக் ஆகி நிற்கும் போது அந்த விஷயங்கள், அப்டக்கல்ஸ்லாம் நம்மளை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சிரும். நம்மளால் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த ஒரு விஷயத்துலேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட ஃப்யூச்சர் காலி.
அடுத்தது உங்களுடைய லவ்டு ஒன்ஸை உண்மையிலே நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள விட்டுறாதீங்க. இது வந்து உங்கள் பார்ட்னருக்கு சேனல் ஆகிற ஒரு மெசேஜ். அவங்க இப்போ ஏதோ ஒரு காரணம் குறித்து நீ வேணான்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ் தான் கடவுள். உங்களை உண்மையாக நேசித்தவங்கள விட்டுறாதீங்க. அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு விஷயமா வந்திருக்கு. கடுகெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுதான் வந்து சனி பகவானை அப்பீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கடுகெண்ணெய் ஏற்றுங்கள் சனிக்கிழமை கோயிலில் அப்படின்னு சொல்லி ஒரு ரெமடியும் கொடுக்குறாங்க. உண்மையாக காதலித்தவங்கள ஏமாத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜும் இங்கே வந்திருக்கு. உண்மையாக சரியான விஷயங்களுக்கு அது கரெக்டாக நில்லுங்க. அது பக்கம் நில்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கெட்ட விஷயங்களை அழித்து நல்ல விஷயத்துக்கு அதுக்கு துணை போகணும். நமக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஹனுமானோட ஃபோட்டோ வச்சு மெடிடேஷன் பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்கள் மைண்ட் ஃபோக்கஸ் கண்டிப்பாக இருக்கும். ஹனுமானோட எனர்ஜியோடு நீங்கள் கனெக்ட் ஆகலாம். அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸை. உங்கள் கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் வர சின்ன சின்ன பிரச்சனைகளை குறித்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதில் மாட்டிக்குவீங்க. கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட எதிர்காலம் அழகாக இருக்கும். கான்சன்ட்ரேஷனில் கல்டிவேட் பண்ணுங்கள். மென்டல் கிளாரிட்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு கொண்டாந்து சேர்க்கும். எப்பயும் நல்லதே நினைங்க. உங்களுக்கு எப்பயும் நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.